வருவோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற செய்தி தாவீது, டேவிட். தாவீதுன்னு சொன்ன உடனே உங்க கண்ணுக்கு முன்னால் என்ன வரும் சொல்லுங்க பாருங்க? கோலியாத்தா வரும். கரெக்டா சொன்னீங்க பார்த்தீங்களா? தாவீதுன்னு சொன்னோடனே நம்ம முன்னால வர்றது யாரு தான்? கோலியாத். கோலியாத்தை கொல்ல தாவீது புறப்பட்டு போறான்ல. செய்திக்கு முன்பாக ஒரு இன்ட்ரடக்ஷன். போறான், கூழாங்கல்ல குனிஞ்சி எடுக்கிறான். கூழாங்கல் நல்ல உருண்டையா இருக்கும். கூழாங்கல் எடுத்து அவனுடைய அடப்பையில் போட்டுக்கிட்டான். போட்டுட்டு தாவீதை சந்திக்க போறான். சவுல் கொடுத்த போர் வீர அந்த ட்ரெஸ் எல்லாம் இவனுக்கு பொருந்தலை. பட் இவன் யுத்தத்தில் பயங்கரமானவன். உன்னை குறித்து சாட்சி சொல்லு. இன்டர்வியூ வைக்கிறான். இன்டர்வியூவில் உன்னை குறித்து சொல்லு, என்ன அவனுக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுப்போம், அதை கொடுப்போம், எல்லாம் பண்ணி இவன் சொல்கிறான், நான் ஒரு முறை கரடியை கொண்டிருக்கேன், ஒரு முறை சிங்கத்தை கொண்டிருக்கேன், அதில் ஒன்று மாதிரி தான் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன். அதான் அவனுடைய சர்டிஃபிகேட். சரி போ பார்த்துக்க, நான் அடிச்சிட்றேன்னு போயிருக்கான். அவன் எப்படி போனான் தெரியுமா? ஆண்டவருடைய நாமத்தில் போனான். இல்லை, கர்த்தருடைய நாமத்தில். எப்படி அவன் சொல்கிறான்? கோலியாத்துக்கு எதிர்த்து நின்று சொல்லுகிறான். இல்லை, 1 சாமுவேல் 17 வாசிக்க வேண்டாம். நீ நிந்திக்கிற, அவன் நிந்திக்கிறான், கர்த்தரை நிந்திக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான். கர்த்தரை நிந்திச்சது அவனுக்கு பொறுக்க முடியல. அவனுடைய பிளட் அப்படியே ப்ரெஷர் ஆயிடுச்சு, துடிக்கிறான். இவனை விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் போகிறான். அவன் சொல்கிறான், உன்னை பார், இப்போ இன்னைக்கு பறவைகளுக்கு இரையாக்கி போடுறான், அப்படி இப்படின்னு பயங்கரமாக சொல்கிறான். கோலியாத்து ஜெய்ஜாண்டிக்காக இருக்கான், பெரிய ஆள். ஸோ இவன் சொல்கிறான், நான் எப்படி வந்திருக்கேன் தெரியுமா? நீ ஈட்டியோடு வந்திருக்கிற, கேடகத்தோடு வந்திருக்க, என்கிட்ட ஒன்றும் இல்லை பாரு கோலியாத், என்கிட்ட ஒன்றும் இல்லை. பட் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் கர்த்தராகிய தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் வந்திருக்கிறேன், உன்னிடத்தில் வருகிறேன். சேலஞ்ச் பண்றான். யாவேனுடைய நாமத்தில், கர்த்தருடைய நாமத்தில் நான் வந்திருக்கேன் அப்படி சொல்லட்டுறான். 5 கூழாங்கல். 1 கோலியாத்துக்கு, இன்னும் 4 யாருக்கு? அவனுக்கு சகோதரர் 4 பேர் இருக்காங்க, அதுக்கு சேர்த்து கொண்டு வந்திருக்கான். பார்க்கலாம். அடிச்ச ஒரே அடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அடிச்சாலும் நெத்தி அடி அடிச்சான்னு சொல்லுவோம். நெத்தி அடி அடிச்சான், தொப்புன்னு கீழே விழுறான், ஜெயம் பெறுகிறான். அந்த தாவீது என்கிற பெயருக்கு செய்திக்கு வருவோமா? டேவிட் ஆங்கிலத்தில். தாவீதுங்கிற பெயருக்கு என்னன்னா பிரியமானவன். எப்படிங்க அந்த பெயருக்கே? பிரியமானவன், லவ்விங், பிலவுட், டியர். தமிழில் பிரியமான, அன்புக்குரிய, பாசத்திற்குரிய, மிகவும் பிரியமான அப்படிங்கிற பெயர் தாவீதுங்கிற அந்த பெயருக்கு. இல்லை, நம்மளும் பேரை வைப்போம் பார்த்தீங்களா? சிலர் உங்கள் பேர் என்னங்க? சுவிசேஷமுத்து. ஒரு நாள் சுவிசேஷ கூட்டத்துக்கு போக மாட்டார், ஆனால் பேர் ரொம்ப அழகாக இருக்கும், சுவிசேஷமுத்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு மீன்காரர் செத்து போயிட்டார், கொஞ்ச நாளைக்கு முந்தைய இறந்து போயிட்டார். அவர் யதார்த்தமாக அவர்கிட்ட கேட்டேன், உங்கள் பேர் என்னென்ன? அவர் பரலோகம்னார். ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு என்னை ஒரு நாள் விடலை, ரோட்டில் ஃபாதர் நில்லுங்கன்ட்டான். நிறுத்திட்டா அப்படி என்னைய நிறுத்திட்டு, ஏப்பா ஏன் பரலோகம் பேர் பரலோகம், ஏன் பரலோகம் இப்படிலாம் பண்ணுற? பேர் பரலோகம் போயிருக்க மாட்டார், தண்ணியில் தான் கடைசி வரைக்கும் இருந்தார். பேருக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்காது. கோயில் ராஜ்னு வச்சுருப்பாங்க, கோயிலுக்கே போக மாட்டார். இல்லை, ஜெபராஜ்னு வச்சுருப்பார், ஜெபமே பண்ண மாட்டார். ஆனால் தாவீதுக்கு பிரியமானவன், அந்த பேருக்கு ஒரு நல்ல ஒரு அர்த்தம். பிரியமானவன். கர்த்தரே சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு பிரியமானவன், ஏற்றவன் என்று சாட்சி கொடுக்கிறார். சரி, அவன் யாரு? தாவீது யாரு? வேதத்தை வாசிப்போமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10 12 முடிய வாசிப்போமா? இப்படி ஈசாய் தன் குமாரர் 7 பேரை. இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றாரு.
எதுக்குன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொன்னவனை நீ ராஜாவா அபிஷேகம் பண்ணு அப்படின்னு அனுப்புகிறார். சரின்னு சாமுவேல் தீர்க்கதரிசி போகிறாரு. போகும் பொழுது வாசிப்போம். சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, அதாவது ஒவ்வொரு மகனா கடந்து போக சொல்ல, ஒவ்வொருத்தரா போறாங்க, செலக்ட் பண்ணணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றவன நீ அபிஷேகம் பண்ணுன்னு. ரெடியா இருக்காங்க. ஒவ்வொரு சகோதரனா ஒவ்வொருத்தரா போறாங்க. எல்லாரும் போறாங்க. கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டான். எல்லாம் கடந்து போயிட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா சில வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, பைபிளில் உள்ள படி இவன் தான் கடைசி. சில 7வதுன்னு சொல்றாங்க, இல்லை 8வது ஒரு சகோதரன் கடைசி 8வது அப்படிங்கிறாங்க. அதுக்கு சில விளக்கங்கள் இருக்கு. இப்போ நம்ம அதில் போகலை. இவன் கடைசி மகன், இவன் தான் கடைசி. ஒரு முறை எங்கள் வீட்டில் நான் தான் கடைசி. யாராவது இருக்கீங்களா? கடைசியா? வேற ஏதாவது கடைசிக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நானும் கடைசி. கவனிங்க, ஒரு நாள் எங்கள் பெரிய அண்ணி, அப்போ நான் சின்ன பையன், அப்போ நான் எங்கள் அண்ணிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து கடைசியாக பிறந்துட்டேன், எல்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. அப்படி நான் தான் எல்லாம் எங்கள் அம்மாவை பார்த்துட்ருக்கேன். அப்படி கல்யாணம்லாம் ஆகலை, சின்ன பையன், வாலி பையன். அப்போ எங்கள் அண்ணி சொல்கிறாங்க, எங்கள் பெரிய அண்ணி, மூத்த அண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாரு, கழுதையாக பிறந்தாலும் நீங்கள் தான் தெரியுமாச்சா, கரெக்டாக சொல்லிடுவீங்களா? அதான் கரெக்டாக சொல்லுவீங்க, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன். கழுதையாக பிறந்தாலும் எனக்கு அது பொருந்தது இல்லை. சரி, கழுதையாக பிறந்தாலும் கடைசியாக பிறக்கக்கூடாது. இப்போ என்ன, இவன் என்னவா பிறந்திருக்கான்? கடைசி பையன் தாவீது. அவ்வளோதான். இந்த கடைக்குட்டி கொஞ்சம் செல்லமாக இருக்கலாம், பட் அது செல்லமாக இருந்தாலும் அது அவ்வளோதான், கடைசி. இவன் எங்கடா தேர போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவன் என்ன செய்கிறான் பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி, இவ்வளோதான் அவன் பிள்ளைகள் எல்லாம் ஜெயிச்சாண்டிக்க கடந்து போயிட்டாங்க, ஒரு பையனும் ராஜாவை தெரிஞ்சல. என் ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு, என் ஆண்டவருடைய பார்வை, என் ஆண்டவர் முன்குறித்தது, அவருடைய பிளான் அற்புதமானது. ஆமென். ஆண்டவருடைய பார்வையிலே நான் தெரிந்து கொள்ளப்பட்டால் என் வாழ்க்கை மாறும். ஆண்டவருடைய பார்வை உங்க மேல பட்டா உங்க வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ இவங்க யார் மேலே ஆண்டவர் பார்க்கல. ஒரு வசனம் அழகா சொல்லுது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். எல்லாம் போயிட்டாங்க, இவ்வளவுதான் பிள்ளைகளா? சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறான். வாசிங்க. அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன், கடைக்குட்டி ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்றார். என்ன செய்யறான்? ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கான். சாமுவேல் தீர்க்கதரிசி இப்ப என்னை போய் ஒருத்தர் தெரிந்து யோசிப்பா, இவங்கள ஒருத்தர் ஆண்டவர் தெரிந்து கொள்ளல, இந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கணும் ஆண்டவர் தெரிந்து கொள்ள போறாரு. சொல்லுங்களேன். நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க பைபிள் இருக்கனால ஆமாம்பீங்க, ஆனா இல்லதான், இல்ல முடியாது. இன்னும் ஒருவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, அதாவது தாவீதினுடைய அப்பாவை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைத்து அவன் இங்கே வரட்டும், நான் பந்திருக்க மாட்டேன் என்றான். நான் பந்தி உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன், அவன் வராம. பார்த்த பிறகு நான் சாப்பிடுவேன், யாரு ஆண்டவர் சொன்ன பிறகு நான் சாப்பிடுவேன். ஆள் போய் என்ன செய்து அவனை கூப்பிடுறாங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும். இப்ப அவன் வர்றான். இப்ப அழைப்பிச்சு எப்படி வந்திருப்பான்னு பாருங்க. அவன் அப்படி நடந்து வந்திருப்பான்ல, இந்த ராஜ நடன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ராஜ நடம்பாங்க. அவங்கிட்ட அது இருந்துங்க. யார்கிட்ட? இந்த பையன் ஒருத்தர்கிட்ட இல்ல, தாவீதுகிட்ட இருந்துச்சு. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவன் எப்படி வந்திருப்பா?
அப்படி ஒரு நான் நினைக்கிறேன், அப்படி கம்பை அப்படி சொலுத்திட்டு அப்படி ஒரு வேலை வந்துட்டு, என்னுடைய கற்பனைங்க, பைபிளில் இருக்குதா, எந்த டிக்ஷனரியில் இருக்குது, எந்த கமெண்ட்ரியில் இருக்குதுன்னு கேட்டுறாதீங்க, அப்படியே சுற்றிட்டே வந்திருப்பான் இல்லை, சும்மா ஜாலியாக அப்படியே வந்துருக்கு. அப்படி நடந்து வர்றான் பாருங்க, அடடடடடா என்ன நட கவனிங்க. ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தெல்லாம் பார்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தாவீத அவனை எனக்கு பிடிக்காம இருந்திருக்கு ஒரு காரியத்தில், உங்களுக்கும் பிடிக்காது, பட் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் என் இருதயத்துக்கு கத்த சொன்னது தான். வசனம் சொல்லுது, வாசிங்கம்மா தங்கச்சி. அவன் சிவந்த மேனியும், அவன் எப்படியா சிவந்த மேனி, ஏன்னா அவன் சட்டை போடனால சிவந்த மேனின்னு, அவன் சும்மா சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான், அப்படியே சிவந்த மேனி. இந்த 7 பேரில் ஒருத்தனுக்கு சிவந்த மேனின்னு போடலை, பட் நான் பிரசங்கிக்கு இந்த தாவீதை போட்டிருக்கு. கழிச்சு போட்டு மந்தையில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவன் வர்றான். ஆண்டவர் யாரையும் எப்படியும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் தெரிந்து கொள்ளக்கூடியவர். ஆமென். யாருடைய பார்வை பட்டுச்சு? அவனை குறித்து சொல்லியிருக்கு. இந்த பயோகிராபிக்கல் மெசேஜ்னு ஒன்று கொடுப்பாங்க, அது தாவீதை பற்றி நான் ஒரு தடவை ஷேர் பண்ணேன். இப்போ நான் அதெல்லாம் பேசலை, கொஞ்சம் தான் பேசுகிறேன். இவன் நடந்து வர்றான் பாருங்க, அதுதான் ராஜ நட. ஆமேன். தாவீதுகிட்ட அந்த ராஜ நட இருந்ததுங்க, அது யாருக்குமே தெரியல, கர்த்தருக்கு தெரியும். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, உங்கள் நடையையும் உங்களுடைய நிறத்தையும் உங்களுடைய குணத்தையும் எல்லாவற்றையும் அறிந்தவர் கர்த்தர். நடந்து வர்றான் பாருங்க, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும். எப்படிங்க? எங்க சும்மா தானே சொல்லணும் அவனை, நீங்க சொல்லுங்க. தாவீது வந்தார் தான் சொல்லணும், ஆனா அவனை போட்டுக்க சிவந்த மேனியும். என்னை மாதிரி இல்லை கலர், அவன் சிவந்த மேனி உடம்பே சகப்பு, சிவந்த மேனி, கண் எப்படி இருக்கான்? அழகிய கண்கள். பரிசுத்த ஆவியானவர் அது பதிவு பண்ணி வச்சிருக்காருங்க வேதத்துல. சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமா இருந்தான். என்ன அழகுங்க! யாரு எழுதி வச்சிருக்கா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லி வச்சிருக்காரு. அவனை அப்படியே வர்ணிக்கிறார் பாருங்க கர்த்தர். சூப்பர். நீங்க பைபிளை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ரொம்ப அழகா இருக்கும். அப்போ அப்படி வர்றான், சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம், நல்ல அழகான ரூபம், நல்ல ஜாடை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சில சொல்லுவாங்க கல்யாணத்தில் சொல்லுவாங்க, எப்படி மூக்கு முழியுமா இருக்கணுங்க. மூக்கு முழி இருக்கா என்னமோ தெரியல, எங்கே போய் மூக்கையும் மொழியையும் பார்க்க முடியும்? சரி, அப்போ அப்படி சொல்கிறாங்க. சரி, இவன் மூக்கு மொழியுமா இருக்கான், சரி ரைட். இவன் வர்றான், அழகிய கண்கள், சிவந்த மேனி, நல்ல ரூபம், அழகான ஜாடை. அப்பொழுது கர்த்தர் இவன் தான் போதும். எப்படி இருக்கும்? பயப்படாத, கவனிக்க. உடனே பார்த்தோன்னு ஆண்டவர் இவன் தான். என்னங்க ஆண்டவருடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதுன்னு பாருங்க, இவன் தான். அப்ப அழகு பார்த்தா தெரிந்து கொள்றாரு. அவர்கள் நல்லா தான் இருப்பாருங்க, கூட பிறந்தவன் இல்லை, அண்ணன் தம்பியெல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. ஸோ அதுலேயும் சிறந்தவனா ஆண்டவருடைய பார்வை, கர்த்தர் வர்ணிக்கிறார் பாருங்க. சரி, இவன் தான். நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இவனை அபிஷேகம் பண்ணு. எப்படி அந்த சூழ்நிலை பாருங்க. இவனுக்கு தெரியுமா? தெரியாது. இன்னும் ஆண்டவர் வர்ணித்து கர்த்தருடைய ஆவியான எழுதி வச்சிருக்கார். இவனை குறித்து இவனுக்கே தெரியாதுங்க. உங்களை குறித்து உங்களுக்கே தெரியாதுல்ல. நான் எப்படின்னு தெரியுமா? தெரியாது. நான் ஒரு நாள் பிடி பீரியட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் நான் விளையாண்டுட்டு இருக்கும்போது எங்கள் வாத்தியார் மிகப்பெரியவர், இந்தியா லெவலில் ஒரு பெரியவர், கோச்சாலாம் இருந்தவர். அப்படி அவர் நான் 8th படிக்கிறேன், கரெக்டாக 8th படிக்கிறேன். 8th படிச்சுட்ருக்கேன், கிரவுண்டில் விளையாண்டுருக்கேன். சகாயம் பிரதருக்கெல்லாம் தெரியும், வாத்தியார் குட்டி வாத்தியார்மாங்க, நல்லா தெரியும் சகாயம்.
அப்போது ஃபுட்பால் விளையாண்டுருக்கு பார்த்துட்டே இருக்கார். விளையாண்டுட்டு இருக்கும்போது எல்லாரையும் இழுத்துட்டு பால் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். டக்குன்னு அவர் உள்ள கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டார். வந்து எங்கிட்ட பாலை பிடுங்கும்போது அவரை இழுத்துட்டு போனேன். பார்த்தீங்களா? முடிச்சோடனே இங்கே வாடான்னு கூப்பிட்டார். முடிஞ்சிருச்சு. பெல் அடிக்கும், லாஸ்ட் பீரியட். இங்கே வாடினார். உன் பேர் என்னன்னார். சரி, என் பேர் பாஸ்கரன். அவர் எடுத்தோன்னே உனக்கு ஒரு அண்ணன் இருக்குது, அண்ணன் யாராவது இருக்கு? ஆமாம் சார், எனக்கு அண்ணன் இருக்காங்க. உங்கள் அண்ணன் பேர் என்ன? மனோகர பாண்டியன். ஓ, மனோகர பாண்டியன் தம்பியா? சரி, ஸ்கூல் முடிஞ்சுன்னா கிரவுண்டுக்கு போய் என்னை பார்த்துட்டு போனார். ஒன்றும் தெரியாது எனக்கு, ஏன்னே தெரியாது, என்னன்னே தெரியாது. சரி சார். அப்போல்லாம் ரொம்ப பயந்து, இப்போ தான் வாத்தியாரை பையனுங்களை பார்த்தா வாத்தியார் இருக்க கொஞ்சம் தயக்க வேண்டியதார். அப்போல்லாம் நாங்கள் சரி சார் போயிட்டு வரேன் வந்தார். முடித்தோடனே போனேன். அந்த பை கட்டும்பாங்க, அப்போ பையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். உட்காருனார் அந்த கிரவுண்டில், ஹாக்கி கிரவுண்ட் அது. இவன் கையில் ஒரு ஸ்டிக்கை கொடுன்னார். ஒருத்தர் கொடுத்தார். போ கிரவுண்டுக்குள்ளே போ அப்படின்ட்டார். வேறு ஒன்றுமே சொல்லலை. சரின்னு ஹாக்கியை சொல்லி அப்போ தான் சொல்லி ஃபுட்பால் பிளேயர் ஹாக்கியை சொல்லி கொடுக்குறார். சொல்லி கொடுத்து என்னை உருவாக்கிட்டார். நல்ல ஒரு இதாக உருவாக்கிட்டார். அப்போது பாருங்கள், எனக்கு தெரியாது, நான் விளையாடுவேன் நல்லா ஓரளவுக்கு, கரெக்டாக 8th படிக்கிறேன். ஆனால் அவருடைய பார்வை பட்டோடனே இவன் தான் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறார். செலக்ட் பண்ணி அவருடைய ஹாக்கி டீமில் என்னை அப்புறம் சேர்த்து நல்ல ஒரு லெவலுக்கு நான் வந்தேன். சரியா? அப்போது ஒரு பிடி மாஸ்டர் அல்லது ஒரு ஃபிசிக்கல் டைரக்டர் அல்லது ஒரு கோச்சு ஒருத்தரை பார்த்த உடனே தெரிந்து கொள்ளுகிறார் அப்படின்னா நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய பார்வை உங்கள் மேலே படுது. எல்லார் மேலேயும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லார் மேலேயும் படுது. இப்போ ஆண்டவருடைய பார்வை பட்ட உடனே அவர் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த கிறிஸ்துவை அறியாதவர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவர் முகம் முழிச்சா போதுங்க, ஆண்டவர் பார்த்தா போதுன்னு அர்த்தம். பார்த்துட்டார், இவன் தான் அப்படிங்கிறார். உடனே வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் அவன் சகோதரர் நடுவிலே அவனை அபிஷேகம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. எல்லா சகோதரர் மத்தியிலும் சகோதரர் நடுவிலும் ஆண்டவர் அவனை கனப்படுத்தி தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். யார்? இவன் இனிமேல் ராஜா. ஹல்லேலூயா. தாவீதின் தெரிந்தெடுப்பு இருக்கிறது அல்லவா, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்கு பார்த்தீங்களா, அது அற்புதமானது. எனக்கெல்லாம் என்னங்க இனிமேல், ஒருவேளை நாம நீங்களும் நானும் ராஜாவாக போறதில்லை, ஆனால் கர்த்தர் நீங்கள் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமென். ஏதோ ஒரு விஷயத்தில் உலக பிரகாரமாக, சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் நான் சொல்றேன். சரி, இவன் தான்ட்டார். தைல கொம்பு எடுத்த அபிஷேகம் பண்ண 3 அபிஷேகம் அவனுக்கு உண்டு. அதை நான் இப்போ பேசலை. 3 அபிஷேகம். கடைசியாக இவன் ரெண்டு கோத்திரத்துக்கு தான் ராஜாவாக இருந்தான். அதுக்கு பிறகு முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வர்றான். யாரு? இந்த தாவீது. சரி, இவன் தான் சொல்லி அபிஷேகம் பண்ணிட்டார். எங்கே இருந்தவன்? ஆட்டு தொழுவத்தில் கிடந்தவன், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன். இன்னொன்று வாசிங்க, சங்கீதம் 78 70 70. சங்கீதம் 78 70 71. நம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். எங்க இருந்து எடுத்தாரு? ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்து கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை ஆட்டுக்கு பின்னால போன. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, தாவீது மேய்ச்ச ஆடு சாதாரண ஆடு இல்லை, உலகத்தில் காஸ்ட்லியான ஆடு. தெரியுமா? அது ஆடுகள் நீங்கள் விதவிதமாக பார்த்துருக்கீங்களா? இல்லைப்பா, ஒரு சில ஆடுகளை பார்த்துருப்பீங்களா? சரி, இனிமேல் ரோட்டில் நடக்கும் பொழுது ஆடுகள் போனால் சற்று கொஞ்சம் கவனித்து பாருங்கள், இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், அது காது எப்படி இருக்குன்னு பாருங்கள், கால் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஏன் சில ஆட்டுக்கு காது இவ்வளவு இருக்கும் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட ஆடு? பெரிய ஆடு. நான் ஒரு இடத்துல போயிருக்கேன், அவங்க பாஸ்டர் வளர்த்துட்டு இருந்தார் கோயம்புத்தூர்ல. ஃப்ரெண்டு பாஸ்டர் இது என்ன, இது ஒரு விதமான ஆடு பாஸ்டர்,
விலை ஜாஸ்தி. காது ஆடு பயங்கரமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்கும். விலை உயர்ந்த ஆடுகள் இருக்குது இல்லை? ஒருவேளை நமக்கு ரொம்ப தெரியாட்டியும் ஓரளவு கேள்விப்பட்டிருக்கலாம். இவன் தாவீது மேய்த்த ஆடுகள் சாதாரண ஆடுகள் இல்லாமா, விலை உயர்ந்த மதிப்புள்ள ஆடுகளாம். அப்படிப்பட்ட ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கான். வசனம் சொல்லுகிறது, ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை என்ன செய்தாராம்? எடுத்தார். கரவல் ஆடுகளின் பின்னாக பின்னால திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எப்படிங்க? இஸ்ரவேலை ஆளுவதற்கு ஒரு தலைவனாக, ராஜாவாக கரவல் ஆடுகளுக்கு பின்னாக திரிந்து கொண்டு போட்டிருக்கு. திரிந்து கொண்டு அவனை கர்த்தர் அழைத்து, ஆடுகளின் பின்னாக இருந்த தாவீதை அழைத்து அரசனாக்கினார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அதே கர்த்தர் தான் உங்களையும் என்னையும் நான் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து நெக்ஸ்ட் லெவல் போக, ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க, நெக்ஸ்ட் ஒரு மூவ், ஒரு அசைவுக்கு போக, முன்னேறி போக ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. என் கால்கள் அல்ல, ஆண்டவர் தம்முடைய கரத்தை பிடித்து என்னை நடத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருடைய கரம் பிடித்து இருக்கிறபடினால் என் கால்கள் முன்னே போகும். ஆடுகளுக்கு பின்னே போன அவன் இப்பொழுது ராஜாவாக முன்னே போகிறான். ஹல்லேலூயா. உயர்த்துகிறவர். சொல்லுங்க, கர்த்தர் என்னை உயர்த்துகிறவர். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். சரி, ஆண்டவர் தாவீதை பற்றி ரொம்ப பேசலாம், ரொம்ப நேரம் ஸ்டடி மாதிரி பேசலாம். பட் நான் ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறேன். ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். தாவீது மேலே ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தார்ல, நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த திட்டத்தை தாவீதை கொண்டு நிறைவேற்றினார். ஆமேன். சரி, அவனை ஆண்டவர் அப்படி தெரிந்து கொண்டார். ரெண்டாவது ஒரு காரியம் பாருங்க, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 15 18 முடிய வாசிங்களா. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர், இப்போ வந்து வாசிங்க. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர், ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. உம்மை கலங்க பண்ணுகிறது. யார? எங்க சவுல் ராஜாக்கு பிசாசு பிடிச்சிருக்குதுங்க. எப்படி இருக்கும்? உங்களுக்கு நல்லா பிசாசு துரத்துறது பார்த்துருக்கீங்க. இப்போ யாருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு? சவுல் ராஜாக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. இல்ல ஆச்சரியமா இருக்குல்ல? ஃபர்ஸ்ட் இஸ்ரவேலின் ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா, அவனுக்கு இப்போ பிசாசு பிடிச்சிருக்குங்க. வாசிப்போம். சுரமண்டலம் வாசிக்கிறதில், இப்ப பாருங்க, அவனுக்கு உமை வந்து ஒரு ஆவி கலகம் பண்ணிட்டு இருக்குது. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு, தேறினவன் சுரமண்டலம் வாசிக்க தேறினவனை ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். யாரா? சுரமண்டலை. பில்லி, சுரமண்டலத்தை கொஞ்சம் போட முடியுமா? சுரமண்டலம் வாசிச்சா தான் பரமண்டலமே போக முடியும். இருக்கா பில்லி? கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல. சரி போடட்டு, நீ கேட்டுட்டே இருக்க. சுரமண்டலம் வாசிக்கிற ஒருவனை அடியாருக்கு முன்பாக கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கைகளினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். உமக்கு சௌக்கியம் உண்டாகும். எதனால? மியூசிக் போடுறதுனால. எப்படி பாருங்க, இல்லையா பிள்ளை?
இருக்கா? சரி, கவனிங்க. இப்போ சுரமண்டலம் வாசிக்கிறதும் தேடணும். இப்போ சொல்றான் ஒருத்தன், வாசிங்க. சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை நன்றாய் வாசிக்க, இங்க பாரு, மியூசிக் வாசிக்கல, நன்றாய் வாசிக்கணும். இந்த பில்லி இன்னைக்கு பாட்டெல்லாம் எடுத்தேன். நான் என்ன மெசேஜ் எடுக்கிறேன்னு பில்லிக்கு தெரியாது. இதாங்க சுரமண்டலம். தாவீது இந்த மாதிரி இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் செவந்த மேனியா இருக்குது. கவனிங்க, இதுதான் சுரமண்டலம். அதில் பல வகை உண்டு. சரி, இவன் ஆடு மேய்க்கும் பொழுதே சுரமண்டலம் வாசிட்டே இருப்பான் இல்லை? அவன் நல்லா பாடிட்டு, எப்பா தாவீதை நீங்கள் படிச்சிங்கன்னா சில வேளையில் அழுதுருவீங்க, சில வேளைகளில் ஆச்சரியப்படுவீங்க. அப்போ இவன் மேலே இருக்கிற பொல்லாத ஆவியை துரத்துறதுக்கு யார் தான் வேணும்? மியூசிக் வாசிக்கிற ஒரு நபர் வேணும், சுரமண்டலம் வாசிக்கிற ஒரு மனுஷன் வேணும். சரியா? சரி, இப்போ சவுல் சொல்றாரு, போய் நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். எந்த ஊரு? பெத்லெகேம். பெத்லெகேம் என்ன? அப்பத்தின் வீடு. இந்த பெத்லெகேமினாகிய ஈசாயின் மகன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி. எப்படிங்க? தாவீது பாருங்க, தாவீதுக்குள்ள என்ன இருக்குது இங்க பாருங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உண்மையை சொல்லுங்க. மிரட்டுற மாதிரி கேட்கல, ப்ளீஸ் சொல்லுங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? ஹார்ட் இருக்குது, நுரையீரல் இருக்குது. அதுவே தெரியாது நமக்கு, பார்க்கல, தெரியாது நமக்குள்ள என்ன இருக்குன்னு. கவனிங்க, உங்களுக்குள்ள ஒரு தாளந்து இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஒரு காரியம் இருக்குதா இல்லையா? அதை நீங்கள் உங்களுக்குள்ளே அடக்கி வச்சிருந்தா, வெளியே தெரியாமல் நீங்களே வச்சுக்கிட்டு உட்கார்றேன் போகிறேன் அப்படின்ட்டு இருந்தா அப்படியே தான் இருப்போம். ஆனால் எனக்குள்ள இருக்கிற தாளந்தை என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கிறது யாரு? கர்த்தர் தான். டேய், உங்கள்கிட்ட இப்படி இருக்குன்னு. நம்ம சில வேளை சர்ச்சுக்கு போகிறேன், கை வீசம்மா, கை வீசு, சர்ச்சுக்கு போகலாம், கை வீசு அப்படின்னு நம்ம வர்றோம். புரியுதா உங்களுக்கு? பட் நான் என்னவா இருக்கணும் சர்ச்சில்? என்னை கொண்டு சர்ச்சில் கத்த என்ன செய்ய போறாரு? எதிர்காலத்தில் நான் என்ன எப்படியா இருக்கணும்? இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும்? எனக்காக நினைச்சு பார்த்துருக்கீங்களா? இதுவரைக்கும் நினைக்கவில்லை என்றால், இன்றைக்கே சர்ச்சு முடிஞ்சு ஆராதனை முடிஞ்சு வீட்டில் போகிறோன்னு சாப்பிட்றதுக்கு முந்தி கொஞ்ச நேரம் நினைங்க. சரியா? நீங்கள் சாதாரணமாக உங்களை நினச்சிக்காதீங்க. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? என்னை முறைக்காதீங்க தயவுசெய்து. நீங்கள் என்னை முறைச்சிங்கன்னா நான் சீக்கிரம் பிரசத்தை முடிச்சிடுவேன். இல்லை, நீங்கள் உங்களுக்குள்ள ஒன்று விசேஷமாக இருக்குதா இல்லையா? என்ன இருக்குது சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் மேல் ஒரு நோக்கமாக இருக்காரு. நீங்கள் வயசாக இருக்கலாம், சாதாரண ஆளுன்னு நினைக்கலாம், பட் உங்களுக்குள்ள ஒன்று இருக்குது, விசேஷத்த தன்மை இருக்கு, தாளந்து இருக்கு. இப்ப பாருங்க, வாசிங்க தங்கச்சி. அவன் வாசிப்பதில் தேறினவன். யார் வாசிப்பதில்? தாவீது, ஈசாயின் மகன் தாவீது. அவன் வாசிப்பது ஒருத்தர் சொல்றான். அப்ப அவன் வாசிக்கிறத பார்த்துருக்கான். பார்த்தீங்களா? மியூசிக் வாசிக்கிறத பார்த்துருக்கான். எனக்கு அவனை தெரியும், அவன் மியூசிக் வாசிக்கிறத நான் பார்த்துருக்கேங்கிறான். இப்ப சொல்றான், வாசிக்க. அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் வாசிக்கிறது எப்படின்னா தேறினவன். ஒண்ணு நல்லா கவனிங்க, தேறினவன். அவன் பராக்கிரமசாலி. அவன் யாரா? பராக்கிரமசாலி. இல்லை, ஆண்டவர் சும்மா தெரிந்து கொள்ள மாட்டாருங்க. இல்லை, நம்ம விடுவோம். கோழி பாஸ்டர் ஒரு கோழி ஒன்று விட்டுருக்குங்க, சேவை கோழி விட்டுருக்குனுங்க. ரைட். எப்படி அது இந்த கழுகு தூக்கிட்டு போய் கீழே போட்டுருச்சு கொஞ்சம் பருந்து. அது கொஞ்சம் நொண்டி நடக்கும். ஜெபம் பண்ண பாஸ்டர், ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன்னு. அது சோகமாயிடுச்சு, சாகலை, நடக்கும், ஆனால் நொண்டி நடக்கும். இங்கே பாருங்க, இது நம்ம
ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறது அற்புதமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார்னா நீங்களும் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கீங்களே? பராக்கிரமசாலியா இருக்கீங்க. அல்லேலூயா. பராக்கிரமசாலியே அப்படின்னு கிடியோனை பார்த்து கர்த்தர் சொல்றார். பார்த்தீங்களா? அவன் பயந்து இருக்கிறான். அவனை சொல்றார், ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டால் அப்படியே மாற்றுவார். ஆமென், ஆமென். இன்னைக்கு இங்கேருந்து போகும்போது அப்படி நீங்கள் மாறி போக போகிறீங்க. சரியா? அவன் மியூசிக் வாசிக்கல ரொம்ப திறமையானவன், நல்லா வாசிக்கிறவன். ரெண்டாவது பராக்கிரமசாலி, யுத்த வீரன். மூணாவது என்னங்க? தாவீது தெரியாது, ஆடுதானே மேய்ச்சிட்டு இருந்தான். யுத்த வீரன். அவன் ஏற்கனவே கரடி கூட சண்டை போட்டிருக்கான். சிங்கத்தை சண்டை போட்டு ஆட்டுக்குட்டி மாதிரி கழிச்சு தூக்கி போட்டு போயிட்டான். சிம்சோனோட பெரிய ஆளு தாவீது. தாவீது கூட இருந்தவன் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுங்களா? மிக பராக்கிரமசாலிகள். சிங்க கெபிக்குள்ளே உள்ள போய் கொண்டு வந்தான் ஒருத்தன். அதை பார்த்துட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். எப்படி பாருங்க, தாவீதினுடைய மைண்டு, அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ஃபியூச்சரில் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைட், சரி. அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தனா, ரொம்ப புரிந்து கொள்ளதோடு ரொம்ப விவரமான ஆளு. அடுத்தது சௌந்தரியம் உள்ளவன். சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். கர்த்தர் கடைசியா முடிக்கும் பொழுது தாவீதை இன்ட்ரோடியூஸ் பண்றான். தாவீது யார் தெரியுமா? அவன் வந்து வாசிச்சா சவுல் ராஜா கிட்ட உள்ள பிசாசு ஓடி போயிடும். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா அவனை புகழ்ந்து சொல்லிட்டு கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட, கர்த்தர் அவனோடு கூட. கர்த்தர் ஒரு மனிதனோடு இருப்பார் என்றால் கட்டாயம் அவனை கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றீங்க? அதாங்க, அதான். நான் சில வேளைகளில் கூட்டங்களில் போகும் பொழுது எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்துருந்த நாட்கள், ஊழியத்துக்கு வந்த பிறகு பாவம் போல உட்கார்ந்துருப்பேன். ஒரு சமயம் மிகப்பெரிய ஒரு பாஸ்டர் ஒரு இடத்துல பல வருஷத்துக்கு பிறகு சாப்பிட்டுட்டு இருந்து எந்திரிச்சு வந்து பார்த்து, பாஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். எல்லாம் என்னையே திரும்பி பார்க்குறாங்க. திடீர்னு வந்தார். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? ஊழியம் நல்லா இருக்கு. ஆமாம் பாஸ்டர். நான் எந்திரிச்சு சொன்னேன், நல்லா இருக்கேன் பாஸ்டர். ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறவர். அழுத நாட்கள்லாம் உண்டு. ஒரு மீட்டிங் போனால் அந்த பாஸ்கரன் வந்திருக்காங்க. ஐயா சாதாரண ஆளுதான் ஐயா, பெரிய தலைவன் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். ஆண்டவர் உயர்வை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பயன்படுத்துவார். ஆமென். அவன் சொல்கிறான் தாவீதை எல்லாம் சொல்லிட்டு, கர்த்தர் அவரோடு கூட, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? கர்த்தர் அவனோடு கூட இருக்கு. அவன் சொன்னவன் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. மியூசிக் வாசிக்கிறவன், பராக்கிரமசாலி, சௌந்தரியம் உள்ளவன், எல்லாம் சொல்கிறான். எல்லாம் யுத்த வீரன், இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் அவனோடு கூட. எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் அவனோடு இல்லை என்றால் ஒன்றுமில்லை. எல்லாம் இருந்தும் கர்த்தரும் கூட இருந்தால் காரியங்கள் வாய்க்கும். பிரைஸ் தி லார்ட். சரி, சொல்லிட்டு அப்படி அடுத்தது அதே 1 சாமுவேல் 22-23 வாசிங்க. சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும். தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும். எப்படி பாருங்க, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும். என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். ராஜா அவனுடைய பார்வையில் கண்களில் தயவு கிடைச்சாதான் முன்னால் நிற்க முடியும். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்பா, ஏதாவது ஒரு சம்பவம். எஸ்தர் ராஜாத்தி கண்களில், மனைவிக்கே அப்படி. அந்த காலத்தில், இந்த காலத்து ராஜா வேற மாதிரி, அது வேற. அந்த காலத்து ராஜா சரியா? சரி, என் கண்களில் தயவு கிடைச்ச போய் சொல்லு. வாசிங்க. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி, தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது, சவுலை இப்ப அந்த பொல்லாத பேய் பிடிச்சிருக்கு அப்படி வச்சுக்கோமே. அந்த சவுல் அந்த பேய் வந்து தொந்தரவு பண்ணது, இறங்கி தொந்தரவு பண்ணும் பொழுது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால்
கைகளினால் வாசிப்பான், தன் கைகளினால் வாசிப்பான், அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க, சவுலை விட்டு, ராஜாவை விட்டு நீங்க. சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமானான். எப்படிப்பட்டீங்க? ஆறுதல் அடைந்து சொஸ்தமானான். எதனால? சுரமண்டலம் வாசிப்பதினால். ஏன்? கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால். பிரைஸ் தி லார்ட். அந்த சுரமண்டலத்தை வாசிக்க வாசிக்க அவனை பிடித்திருந்துக்கிற பொல்லாதாவி ஓடி போச்சான். பாருங்க, ஓடி போனது மட்டுமில்ல, அந்த மியூசிக் வாசிச்சனால, அந்த சுரமண்டலம் வாசிச்சனால, தேவன் அவனோடு கூட இருந்தனால, தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டபடினால, தாவீதோடு கர்த்தர் இருந்தபடினால, சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது அந்த அசுத்தாவி புறப்பட்டு போயிருச்சு. போனது மட்டும் இல்லை, அவன் என்ன செய்தானா? ஆறுதல் அடைந்து சுகமானான். பிரைஸ் தி லார்ட். யாருக்கும் தெரியாது அசுத்தாவி பிடிச்சது ஓடிச்சு அப்படின்னு நான் பிரசங்கத்தை கேட்டிருக்கேன். ஆறுதல் அடைந்து சொஸ்தமானான். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதாவது பயிர் அப்படி லைட்டாக கதிர்விட சமயத்தில் ஒருத்தர், இது உண்மையாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது, அங்கே போய் மியூசிக் போட்டிருக்காங்க. மியூசிக் போட்ட உடனே அந்த அந்த பயிர் நிலம் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமான விளைச்சல் வந்துச்சான். அந்த மியூசிக் அது கேட்டிருக்குது. உங்களுக்கு ஒருவேளை வேடிக்கையாக தெரியலாம், உண்மை உண்மை. அப்போ பாருங்க, உரம் போட்டால் தானங்க நல்லா வரும். எல்லா போட்டாலும் இப்போ வராமையும் போகுது. பட் மியூசிக் போட்டு நல்லா விளைச்சல் வந்துச்சான். அதனால தான் பெண்கள் வளகாப்பு வைக்கிறாங்க இல்லை? அந்த மெல்லிசா பாட்டு பாடுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எவ்வளோ நல்லது தெரியுங்களா? அதை கேட்பது, அதை ரசிப்பது, அதை உள்வாங்கிக் கொள்வது, அதில் ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கு, பைபிளில் இருக்குங்க. சரி, இப்போ என்னங்க, அவரை விட்டு நீங்கி சென்ற சவுலை விட்டு சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமானான். அந்த மியூசிக் வாசிச்சனால, சுரமண்டல வாசிச்சனால ஆறுதல் அடைந்தான், சுகமானான். யாரை கொண்டு செய்தார்? கர்த்தர். தாவீதை கொண்டு செஞ்சார். காரணம் என்ன? தாவீதோடு கர்த்தர் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்தது இப்போ பாருங்க, தாவீதினுடைய சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். 1 நாளாகமும் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 1 நாளாகமும், சாரி இதே வாசிங்களா, 2 சாமுவேல் 23 13 17 முடிய. 2 சாமுவேல் 23 13 17 1 நாளாகமத்தில் இருக்குது. வாசிங்க. 30 தலைவருக்குள்ளே இந்த 3 பேரும் அறுப்பு நாளிலே அத்துல்லாம் கெபியிலே தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் தண்டு ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கின போது தாவீது அரணான ஒரு இடத்திலே இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தியன் தானயம், அதாவது அவருடைய அந்த படை, பெலிஸ்தருடைய படை பெத்லெகேமிலே இருந்தது. தாவீது பெத்லெகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற, இப்போ தாவீது பெத்லெகேமின் ஒளிமுக வாசல், அந்த வழியில, அந்த வாசலுக்கு பக்கத்தில் உள்ள கிணத்தின் தண்ணீரை மேல் ஆவல் கொண்டு, அந்த தண்ணீரின் மேல் இவனுக்கு தண்ணி தாகம், தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றார்கள். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலி, நான் சொன்ன பார்த்தீங்களா 3 பராக்கிரமசாலி, அந்த 3 பராக்கிரமசாலி பற்றி அவங்கள பற்றியே தனியாக பெரிய ஒரு இது பேசலாம். அந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து, பெலிஸ்தியனுடைய பாளையத்தில் துணிந்து, நல்லா கவனிங்க, பெலிஸ்தியர் பாளையம் இறங்கி இருக்காங்க, யுத்தத்துக்கு இறங்கி இருக்காங்க, சண்டைக்கு இருக்கிறாங்க, முற்றுகை போட்டிருக்காங்க. அங்க போய் அந்த பெத்லெகேமில் உள்ள ஒலிமுக வாசல் உள்ள கிணத்து தண்ணியை கொண்டு வா, எனக்கு குடிக்கிறதுக்கு, எனக்கு வேணும். தலைவன் தன்மை பாருங்க, நீங்க அதில் பாருங்க. இங்க 3 பேரும் சரியான பராக்கிரமசாலிங்க, அவங்க கூட இருந்தவங்க. அந்த பராக்கிரமசாலிகள் 3 பேரும் துணிந்து, அப்படிதானமா, துணிந்து புகுந்து போய்
பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் உள்ள கிணற்றிலே தண்ணீர் மொண்டு கிணற்றில் தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். தாவீதினிடத்தில் கொண்டு வந்துட்டாங்க. உயிரை பணைய வைத்து போனாங்க. பிடிச்சா செத்தாங்க 3 பேர். நல்லா கவனிக்கணும். பிடிச்சா செத்தாங்க. ஆனா அந்த ஒலிமுக வாசலுக்குள்ள உள்ள நுழைஞ்சி படை வீரர்கள் சூழ்ந்து இருக்கிறதுக்குள்ள போயிருக்காங்க. எப்படி போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. 3 பேர் போய் அந்த தண்ணீரை கொண்டு வந்துட்டாங்க. தண்ணீரை கொண்டு வந்து வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் தாவீது அதை குடிக்கல. அப்ப உள்ள தலைவனுக்கு இப்ப உள்ள தலைவனுக்கு வித்தியாசம் பாருங்க. தலைமத்துவ பண்பு பாருங்க. அவன்கிட்ட தண்ணியை கொண்டு வந்துட்டாங்க. இவனுக்கு தாகம். அது ஒலிமுக வாசலில் உள்ள பெத்லகேம் ஒலிமுக வாசலில் உள்ள அந்த கிணற்றின் தண்ணீர் தான் எனக்கு வேணும். அதை குடிக்கணும். இவன் எந்த ஊருக்காரன்? பெத்லகேம் ஊருக்காரன். அந்த தண்ணி எனக்கு வேணும். 3 பராக்கிரமசாலிகளும் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த உடனே தாவீது அது என்ன செய்யல? குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு தலைவனுடைய பண்பு பார்த்தீங்களா? எனக்காக இந்த 3 பராக்கிரமசாலிகளும் உயிரை பணயம் வைத்து உள்ள போய் தண்ணியை கொண்டு வந்துட்டாங்க. ஒருவேளை செத்திருந்தா அவங்க ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும். கவனிங்க, செத்திருந்தா அவங்க ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும். அந்த தண்ணீரை நான் குடிக்க மாட்டேன். குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு அது கர்த்தருக்கென்று நல்லா கவனிங்க. அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு கர்த்தாவே தங்கள் பிராணனை எண்ணாமல் கர்த்தாவே தானா? கர்த்தாவே தங்கள் உயிரையும் மதிக்காமல் எண்ணாமல் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் ரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் அந்த தண்ணீரை கொண்டு வந்தார்கள். அந்த இரத்தத்தை சொல்றான். தண்ணின்னு சொல்ல என்ன சொல்றான்? ஏன்? உயிர் பயந்த ரத்தம். இந்த தண்ணீரை குடிப்பேன் என்றால் அது அவருடைய ரத்தம். சோ மனதில்லை, நான் குடிக்க மாட்டேன். சாதாரண ஆள் இல்லைங்க தாவீது. சாதாரண ஆள் இல்லை தாவீது. நான் சீக்கிரத்தில் முடிக்க போறேன். ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுகிற அளவுக்கு இருக்கு. நான் அதை பேசலை. அடுத்த வாரம் நான் பேசுகிறேன். கவனிங்க, சாதாரண ஆள் இல்லைங்க. அதனால் தாவீதின் குடும்பம் எப்படி இருந்தது தெரியுங்களா? சூப்பரான மனுஷனுங்க. நான் குடிக்க மாட்டேன். அந்த 3 பராக்கிரமசாலி எப்படி இருந்திருப்பாங்க இல்ல? இவன் அல்லவோ தலைவன், இவன் அல்லவோ ராஜா. எப்படி இருந்திருப்பாங்க? குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி விட்டான். சொல்றான் அந்த வசனத்தை, கர்த்தாவே தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷனுடைய இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமா இருப்பதாக. அவருடைய இரத்தத்தை குடிப்பதற்கு சமம். அந்த இரத்தத்தை குடிப்பது எனக்கு தூரமா இருப்பதாக ஊத்திட்டான் என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். ஊத்திட்டான். தண்ணி தாகம் தான், குடிக்கணும், குடிக்கல. அவன் அல்லவோ தலைவன், அவன் அல்லவோ ராஜா. தாவீதினுடைய செயல் பார்த்தீங்களா? அதனால தாவீதினுடைய பெயர்ல இயேசு கிறிஸ்துவே அழைக்கப்படுகிறார். தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்படும் அளவுக்கு தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். தாவீதின் வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆமென். தாவீதின் வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கட்டுமா? இது நிமித்தம், இந்த தாவீது நிமித்தம் பாருங்க. சகரியா 12, நான் இதோடு நான் நிறைவு செய்கிறேன். சகரியா 12:8 வாசிங்க. தீர்க்க தரிசன புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் தேடினால் இருக்காது. அந்நாளிலே ஒரு நிமிஷம் கொஞ்சம் எல்லாம் எடுத்துட்டு சகரியா 12:8 வாசிங்க. அந்நாளிலே, கவனிங்க, முடிவான வசனம் எல்லாம் கவனிங்க. அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். எப்படிங்க?
அவர்களில் தள்ளாடினவன் அந்நாட்களிலே தாவீதை போல இருப்பான். ஒரு அலையிலே சொல்லலாமா? தாவீதை போல இருப்பான். ஒன்று, தாவீது குடும்பத்தார், தாவீதின் குடும்பத்தார். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. தாவீதின் குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலும் நில்லுங்க தங்கச்சி, கொஞ்சம் ஸ்பீடா போறீங்க, எக்ஸ்பிரஸ் மாதிரி போறீங்க. கவனிங்க, தாவீதின் குடும்பம் எப்படி இருக்குமா? தேவனை போலவும். எப்படி தாவீதின் குடும்பம்? அவர்களுக்கு முன்பாக தேவனை போலவும். அடுத்தது கர்த்தருடைய தூதனை போலவும். யாருக்கு கர்த்தருடைய தூதன்? கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு ரெஸ்பெக்ட் வேர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ற. அப்படி தேவனை போலவும் கர்த்தருடைய தூதனை போலவும் இருப்பார்கள். யாரு? தாவீதின் சகரியா. கிட்டத்தட்ட முடிகிற பகுதி, பழைய ஏற்பாட்டு முடிகிற பகுதி. ஆகாய், சகரியா, மல்கியாவோடு முடியுது. சகரியா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர்களில் தள்ளாடினவன் தாவீதை போல இருப்பான். அப்போ தள்ளாடின உங்களை என்னையும் தாவீதை போல வைப்பாரா, வைக்க மாட்டாரா? சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்களேன். முடிக்க போறதுனால கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. தள்ளாடின நீங்க யாராவது தள்ளாடிட்டு இருக்கலாம். தள்ளாடின உங்களை எப்படி ஆண்டவர் வைக்க போறாரு? நம்ம குடும்பம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த குடும்பத்தை தள்ளாடினவன் தாவீதை போலவும், தாவீதின் குடும்பம் எப்படி இருக்குமா? தேவனை போலவும் கர்த்தருடைய தூதனை போலவும் இருப்பார்கள். அவ்வளவுதானே அர்த்தம்? ஆமென், பிரைஸ் தி லார்ட். நான் முடிக்கிறேன். நிறைய வசனங்கள் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை, என் குடும்பத்தையும் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் யாருடைய வம்சம்? தாவீதின் வம்சம். எப்படி தாவீதுக்கு எப்படி சொந்தக்காரரானோ? இயேசுவின் இரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உடைய கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. வாழ்க்கையில் உயர்வை கட்டளையிடுவீராக. சோர்ந்து போயிருக்கிற, தள்ளாடி கொண்டிருக்கிற, என்ன செய்வதென்று குழம்பிக் கொண்டிருக்கிற சகோதரனுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் தொடுவதாக, பிள்ளைகளை தொடுவதாக ஒவ்வொருவரையும். ஆண்டவரே, தள்ளாடுகள் தாவீதை போல என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே 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 கர்த்தர் செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நடப்பதாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். சாதாரண ஒரு மனுஷனை எடுத்து நிறுத்தி உயர்த்தி சிங்காசனத்தில் வைக்க கூடும் என்றால் என்னையும் எங்களையும் ஆண்டவர் அப்படியே செய்வீர். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வை கட்டளையிடும். உம்முடைய திட்டம் நிறைவேறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எழுந்துட்டு ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்க. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, நீ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி, ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி, தப்புவித்தி தகுதியே இல்லை, உயர்வுகள்
எனக்கு மிகுதியான கிருபை காரணம் அதற்கு தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு. ஓ மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவாரே சர்வ வல்லவாரே உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவாரே சர்வ வல்லவாரே என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை உடன் இருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை உடன் இருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவாரே சர்வ வல்லவாரே உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவாரே சர்வ வல்லவாரே உம் கரங்கள் என் ஆதாரமே. பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நல்ல ஆராதனை நாளிலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை எல்லாரையும் கூட்டி சேர்த்ததுக்காக ஸ்தோத்திரம். பாடி உம்மை ஆராதிக்கும் பொழுது உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம். ஒரு செய்தியை, தேவ செய்தியை கேட்டோம், எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. உம்முடைய பிள்ளைகள் கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் தாவீதை உயர்த்தினது போல என்னையும் உயர்த்துவார், என்னையும் ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு தங்களுடைய இல்லங்களுக்கு புறப்பட்டு போக கிருபைத்தார். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த எல்லா காணிக்கைகளுக்காக, தசமபாக காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள் எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும். உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும், பண தேவைகள், பொருள் தேவைகளை சந்திப்பீராக. உம்முடைய கரம் நீட்டி ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். நல்ல சரீர சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளிடும். நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடருவதாக என்று சொல்லி அடியான் ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.